மக்களே வெல்கம் டு ஏஐ ஜோசியம். நாளைக்கு நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்க போகிறதுங்கிறத நம்ம ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு என்ன மேட்ச் நடக்குதுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் கேகேஆருக்கும் வந்து மேட்ச் நடக்குது. நம்ம ஏஐ கிட்ட இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் ஜெயிக்க போகுதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த டீம் விளையாடுதுங்கிறத ChatGPTக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ChatGPT கிட்ட டூ யூ நோ வாட் ஐபிஎல் மேட்ச் டுமாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன். ChatGPT கரெக்டாக நாளைக்கு வந்து ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்குங்கிறது வந்து கரெக்டாக சொல்லியிருக்கு. இதே கொஸ்டினை நான் காப்பி பண்ணி DeepSeek கிட்டையும் ஜெமினி ஏஐ கிட்டையும் கேட்டேன். DeepSeek வந்து சம்மந்தமே இல்லாமல் நாளைக்கு மேட்ச்சை கேட்டால் நாளானிக்கு மேட்ச்சை வந்து கொடுத்துருக்கு, 27ஆம் தேதி மேட்ச்சை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் ஆக்சுவல் நாளைக்கு 26 மேட்ச். ஸோ இதனால் நம்ம DeepSeekஐ வந்து ஒதுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டின் அந்த ஜெமினிகிட்ட கேட்டப்போ ஜெமினி வந்து நம்ம கூகுளில் கொஸ்டின் கேட்டால் எப்படி பதில் வருமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சு பதில் சொல்லிடுச்சு. ஆனால் கரெக்டான பதில் சொல்லியிருக்கு. ஸோ கரெக்டாக சொன்னனால நான் ChatGPT கிட்ட அக்கார்டிங் டு யூ ஹூ வில் வின் த மேட்ச்னு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அதுக்கு ChatGPT வந்து ப்ரெடிக்டிங் த வின்னர் ஆஃப் அன் ஐபிஎல் வந்து ரொம்ப கஷ்டம், அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அப்படி இப்படி நிறைய பதில் சொல்லிச்சு. இதே கொஸ்டினை ஜெமினிகிட்ட கேட்டப்போ அதே தான் சொல்லிச்சு. ஒரு கிரிக்கெட் மேட்சை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது நிறைய டேட்டா கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துச்சு. இதெல்லாம் வச்சு தான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ஜெயிக்குமா தோக்குமான்னு சொல்ல முடியும்னு சொல்லிச்சு. இருந்தாலும் நம்ம வர்றதா இல்லை, நம்ம திரும்ப ChatGPT போயிட்டு அக்கார்டிங் டு யர் கட் ஃபீலிங் ஹூ வில் வின் த மேட்ச்னு கேட்டேன். எனக்கு ஃபீலிங்கே இல்லைடா, இதில் கட் ஃபீலிங் வேறு யாருன்னு நினச்சிருக்கோம் ChatGPT. இருந்தாலும் கோச்சிக்காமல் நமக்கு பதில் சொல்லியிருக்கு. மை கட் ஃபீலிங் சேஸ் ராஜஸ்தான் ராயல் வில் வின் திஸ் மேட்ச் அப்படின்னு வந்து நமக்கு ChatGPT சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கான எதனால் ஜெயிக்குங்கிறத ரீசன் சொல்லிட்டு கடைசியில் ஐபிஎல் இஸ் அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மகிட்ட திரும்ப வேறு கேள்வி கேட்டிருக்கு, வாட் டு யூ திங்க், ஹூ டு யூ திங்க் வில் வின். அது தெரியாமல் தான் நான் உன்கிட்ட கேட்டேன், திரும்ப என்கிட்ட நீ கேட்குறியா? சரி விடுங்க, நம்ம திரும்ப ஜெமினிகிட்ட கேட்டேன், வாட் அக்கார்டிங் டு யுவர் கட் ஃபீலிங் ஹூ வில் வின் த மேட்ச். ஜெமினி வந்து எனக்கு கட் ஃபீலிங் இல்லைங்க ஐயா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு எமோஷன் இன்ட்யூஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சிட்டி ரோபோ மாதிரி ஜெமினி வந்து பதில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் விட்டுறதால எந்த டேட்டா வேணால் பார்த்துக்கேன், எனக்கு நான் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அக்கார்டிங் டு டேட்டா கிவ் மீ ஒன் ஹூ வில் வின் த மேட்ச் டுமாரோ. இதுக்கு வந்து திரும்பவும் ஒரு 10 பக்கம் நிறையா டேட்டாவெல்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு வந்து நம்ம ஜெமினி ஏஐ வந்து சொல்லி